இந்த வீடியோவில் சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டி பற்றி எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாரு. அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் விஷால் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். ஏன்னா நான் விஷாலுக்கு ஓட் கேட்குறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் யாருக்கும் ஓட்லாம் கேட்கல. ஆக்சுவலாக அது ஓட்டோட நான் கனெக்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு கூட எனக்கு தாட்ஸ் போல். அவர் ராணவ் ஒன்று சொன்ன உடனே எனக்கு அது பரவாயில்ல, இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுறாரு. எடுத்த உடனே எதையுமே சந்தேகப்படுறது பொதுவாக எனக்கு பிடிக்காது. ஸோ அவர் சொன்ன உடனே பரவாயில்லையே, இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரான்னு நான் எதுவுமே யோசிக்கல. அந்த கிளிப்பிங் பார்த்தோன்னே ஐயோ நம்ம ஃபஸ்ட்டே பார்க்கலையே, அப்போதே வந்திருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே உங்கள் கூட சந்தோஷமாக தான் நான் ஷேர் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் ஓ இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நான் கொஞ்சமும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரொம்ப ஆப்போசிட் கமெண்ட்ஸாக இருந்துச்சு. நான் ஓட் கேட்குறேன்லாம் சொல்லி 2-3 பேர் போட்டிருந்தீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நான் எல்லாரையுமே ரொம்ப ஒரு பெரியவங்க எல்லாரையும் ஒருத்தரையுமே ரொம்ப ஒரு பெரிய சொத்து மாதிரி நினச்சி எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு ஏன்னா ஏதோ கொஞ்சம் கம்யூனிகேஷனை கம்மி பண்ணிக்கணுமோ அப்படின்னு தோணிடுச்சு. ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு டைமில் நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. எனக்கு அதை சொல்ல தெரியல. சரி, இன்றைக்கி எல்லோரும் லைவில் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் கிட்ட எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி மஞ்சரியோட குழந்தை 5 வயசு குழந்தைய எல்லாரும் நெகட்டிவாக பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில். அந்த குழந்தை சௌந்தர்யாவை தப்பாக பேசிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப இதாக பேசியிருப்பாங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்வார், சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, நம்ம ரோட்டில் போகிறப்போ ஒரு தோளில் ஒரு காக்கா எச்சம் போட்டுருச்சுன்னா அந்த எச்சத்தை நம்ம அப்படி தட்டி கழுவிட்டு தான் போகணுமே தவிர திரும்பி போய் அந்த காக்காவை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு தலையை திருவி அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எப்போவுமே சேதோன்னு சொல்கிற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ உண்மையிலேயே ஒருத்தர் நம்மக்கிட்ட எல்லாரும் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறாங்கன்னா அதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். அதே நேரம் நம்மக்கிட்ட ஒரு தப்பு சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு 2 பேர்கிட்ட போய் கேட்கணும். அது உண்மையிலே நான் தப்பு தான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்டுட்டு அவங்க தப்பு தான் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த தப்பை திருத்திக்க பார்க்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வர்ஷினி கேட்பாங்க, எச்சம்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க. எச்சம்னா எஞ்சியது அப்படின்னு சொல்லுவார். நான் உண்மையிலே எனக்கு அந்த வேர்டுக்கு அர்த்தமே தெரியாது. எச்சம்னா எஞ்சிய பொருள் அப்படின்னு சொல்லுவார். காக்கா சாப்பிட்டுட்டு அதில் எஞ்சிய பொருளை வெளியில் தள்ளிடும், அதுக்கு பேர் தான் எச்சம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.